ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலுடைய எபிசோடு இன்னைக்கு நாளைக்கானதை பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியன் வந்து வானதியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வர மாதிரி தான் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தான் ஒரு கான்வர்சேஷன் போகுது. இவர் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து திட்டி அவங்கள அடிக்க வராங்க. இவங்க வந்து பாண்டியன் வந்து வீட்டு உள்ளார போயிட்டு அடிக்காதீங்க, தப்பு என் மேலே தான், வானதி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னதுக்கப்புறம், நீ யாரா அதை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதியுடைய அண்ணா வந்து கேட்குறாரு. உடனே வந்து பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, வானதியை வந்து நான் வர வேணான்னு தான் சொன்னேன், அதுவாக தான் வந்தது, நான் கூட்டின்னு போயிருக்கக்கூடாது, அவள் வர்றேன்னு சொல்லியிருந்தாலும் நான் கூட்டின்னு போயிருக்கக்கூடாது, தப்பு என் மேலே தான், எங்கள் அண்ணனும் இதை சொல்லி தான் திட்டினாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இவர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாருமே சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. உடனே வானதியுடைய அப்பா வந்து அவனுக்கு இருக்கிற அக்கறை கூட இவளுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து இவளை சொல்லிட்டு எப்படியாவது போ அப்படின்ற மாதிரி வந்து வானதி திட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் காமிக்கிறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா சேரன் வந்து பாண்டியனை கேட்குறாரு, என்னடா விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, விட்டுட்டு வந்துட்டேன்னா எதனா அங்கே எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான். அதுக்கு உடனே பாண்டியன் வந்து சேரன்கிட்ட, சாரிண்ணா, நான் உங்ககிட்டயாவது சொல்லியிருக்கணும் நான், அது தப்பு இல்லையாடா, ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறேன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆனால் யார் பதில் சொல்கிறது, இருந்தாலும் நீ வந்து அவள் அடம்பிடிச்சி கூப்பிட்றனாலும் நீ வந்து அவளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும், அது உங்ககிட்ட தான் இருக்குது, அவள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் நம்ம போயிட்டு இருந்தாக்கா நாளைக்கு நமக்கு பேர் திட்டுற மாதிரி சொல்லுவாங்க, பேசுகிறது சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையில்லை, வானதி அடம் பிடிச்சா நீ வந்து அடம் பிடிக்கக்கூடாது, இது தேவையில்லைன்னு அந்த நேரத்தில் நீ வந்து பொறுமையாக தன்மையாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு பாண்டியன் சாரிண்ணா அப்படின்னா, சரி சாரி விடுடா, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சாப்பிட்டேன்னா சாப்பிட்லண்ணா, இவ்வளோ தூரம் சாப்பிடாதே இருக்கிற, டைம் என்ன ஆச்சு பாருவா, நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்றேன் அப்படின்ட்டு இவர் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் சோழன் கிண்டல் பண்ணுறாரு, என்னடா ஜாலி ட்ரிப்பா, இங்கே இருக்கிற மகாபலியும் ஈசிஆர்லாம் விட்டுட்டு பெங்களூருக்கு போகணுமா, பெங்களூர் என்னடா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா, ரொமான்டிக் சீன்லாம் நடந்துச்சாடா அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து கலாய்ப்பார். டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் சொல்லுவார். இவங்க நிலா வந்து சோழனை சொல்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து முறைச்சிக்கிட்டு உக்காண்டிருப்பாங்க. உடனே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சேரன் வந்து டீ போட்டுட்ருப்பாரு. சந்தாக்கு கால் பண்ணி, நீ சொன்ன மசாலா டீ தான் போட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு டீ வந்து பொங்க விட்டுட்டுவார். கீழே வந்து ஊற்றிடும். ஐயையோ அப்படின்ட்டு கத்துவார் சேரன். எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு. கடலை போட்டுக்கிட்டே பாலை பொங்க விட்டாராடா உங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்லுவார். ஆமாம், நான் எப்படி நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு, இதெல்லாம் ஏற்கனவே தெரியும்டா எனக்கு, இதுதான்டா ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்குது இங்கே அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்லுவார். சோழனுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நிலா பார்த்த உடனே நேத்திக்கு பேசின இன்சிடெண்ட்டு மட்டும் தான் ஞாபகம் வரும். ஆமாங்க, எனக்கு ராகவ் முக்கியம் அப்படின்ற மாதிரி நிலா பேசியிருப்பாங்களே, அந்த சீன் ஞாபகம் வரும். சோழன் அங்கேருந்து வெளியில் டீ எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நான் துணி ஊற வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவார். உடனே நிலா வந்து எதுக்கு இப்படி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாரு, ஏன் வெளியில் போகிறாரு, சரியா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நிலா வந்து உடனே வெளியில் போவாங்க. ஏங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு, ஏங்க சரியாக பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி. யாருங்க என்னைய எங்கே கேட்குறீங்க, நீங்கள் தானே நிற்கிறீங்க, நான் உங்களை தானே கேட்டுருக்கிறேன், என்னாச்சு எப்போ பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு பேசாத இருக்கிறீங்களே, அதனால தான் கேட்டேன் நான். ஓ, என்னை பற்றி இப்படியெல்லாம் கூட யோசிக்கிறீங்களா நீங்கள், என்னை பற்றி யோசிக்கிற அளவுக்காவது உங்களுக்கு டைம்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து நிலாவை வந்து கிண்டல் பண்ணுவார். ஏன் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறீங்க, நானும் உங்களை 2 3 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன், சரியாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க, கிட்ட வந்தாவே ரொம்ப அவாய்ட் பண்ணுறீங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க. ஏங்க நான் எப்பயும் பேச தானங்க பேசின்னு இருக்கிறேன், நான் எதை பேசினாலுமே உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா நான் பொய் சொல்கிறவன், கோவப்படுறவன், பொறுக்கி டிரைவர் நான் அப்படி. இப்போ நான் என்ன கேட்டதுக்கு இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நிலா கேட்பாங்க. ஒருவேளை நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் நைட் டின்னருக்கு போனேன், அதுலேருந்து தான் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், சரியாகவே பேச மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் தொணன்னு பேசின்னு இருப்பீங்க, இப்போலாம் சரியாகவே பேச மாட்டேங்குது, அதனால தான் நான் எதனா தப்பு பண்ணிட்டேனோ என்னவோ, அதனால தான் உங்ககிட்ட கேட்க வரேன் அப்படின்னு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு, எனக்கு தெரிஞ்சால் நான் ஏங்க உங்களை வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. உடனே கோவம் வந்து சோழன் வந்து,
ஏங்க உங்கள அவனுடைய ஆளுன்னு ராகவ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, என்னங்க பொய் சொல்கிறீங்க? அவர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் அந்த மாதிரி சொல்கிற ஆள் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. நான் சொன்னால் எதங்க நீங்கள் ஏற்றுப்பீங்க? நான் தான் சொல்கிறேனே, நான் ஏற்கனவே பொய் சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். நான் எதை சொன்னாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். அவன் ஆள் அவன் பார்த்து கூட்டின்னு போ பத்திரமா அப்படின்னும்போது, அப்போ எனக்கு கடுப்பு ஆகுமா ஆகாதா? அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து நிலாக்கிட்ட சொல்வார். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவர் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சோழன் உடனே சத்தியம் பண்றாரு. அப்போ எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் குடுப்பாங்களா உங்க ஆஃபீஸ்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாங்க. அன்னைக்கு நான் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணதுக்காக வாட்ச் குடுத்து விட்டுருந்தாங்க. இது என்னங்க தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, எல்லாருக்குமே தான் தந்துருக்குறாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் தந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டேட்டஸ் வச்சு எமோஜிஸ் வச்சு கிஸ் கிஸ் எமோஜிஸ்லாம் வச்சு போடுவாரா உங்க பாஸ்? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன் நானு. நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு. பாருங்க அப்படின்னு. இது எனக்கு தெரியாதுங்க. இது எப்போ போட்டாருன்றது எனக்கு தெரியாதுங்க எனக்கு அப்படின்ற மாரி வந்து நிலா சொல்கிறாங்க. நீங்கள் வேணா உடனே அவனுக்கு ராகவ் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவோட அடுத்த செகண்ட் வந்து இந்த மாதிரி வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணார் இல்லையா? அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, ஆமாங்க. நான் வந்து அன்னைக்கு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணதுனால கிஃப்ட் குடுத்தாங்க. எல்லா ஆஃபீஸில வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஓ! கிஃப்ட் குடுத்தாக்கா, இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாரு இல்லையா? அதே மாரி எல்லா ஸ்டாஃபுக்குமே ஸ்டேட்டஸ் வைப்பாரா? எமோஜிஸ்லாம் போட்டு, கிஸ் எமோஜிஸ்லாம் போட்டு அப்படிதான் வைப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவ பார்த்து கேட்குறாரு. இல்ல சோழன், அவர் கண்டிப்பா அது மாரி பண்ணியிருக்க மாட்டார். நீங்க ரொம்பவே பொய் சொல்வீங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பொய் பேசுவீங்கன்னு நான் நெனச்சு பார்க்கல அப்படின்ற மாரி வந்து நிலா சொல்றாங்க. பார்த்தீங்களா, அவன் மனசுல எந்த எண்ணம் இல்லன்னா இப்படி தான் அவன் ஸ்டேட்டஸ் வைப்பானா? அப்படின்ற மாரி வந்து சோழன் கோவப்பட்டுட்டு 2 பேருமே வாக்குவாதம் நடக்கும். பேசுறத வந்து அன்மியூட் பண்ணிடுவாங்க. இத வந்து சேரன் பார்ப்பாரு. என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா சண்டை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன்கிட்டயும், பல்லவன்கிட்டயும் சொல்றாரு. இந்த மாரி 2 பேரும் ரொம்பவே சண்டை போடுறாங்கடா, பயமா இருக்குதுடா எனக்கு. வாங்கடா என்னன்னு கேட்போம் அப்படின்னு. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுண்ணா. அதெல்லாம் செல்ல சண்டைண்ணே அப்படின்ட்டு. ஏன்டா இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமாடா? ஆனா நான் இன்னும் சின்ன புள்ளையாவே நெனச்சுட்டு இருக்கிறேன். நான் காலேஜ் படிக்கிறேண்ணே அப்படின்ற மாரி வந்து பல்லவன் வந்து சேரன பார்த்து சொல்லுவாரு. உடனே நிலா கோச்சிக்கிட்டு ரூமில் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே உட்காண்ட்ருப்பாங்க. சோழன் வந்து ரூமுள்ளார வர மாதிரி காமிச்சு இன்றைக்கான எபிசோட முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நடந்த இன்றைக்கி இந்த வாரத்துக்கான ப்ரொமோ போட்டிருந்தாங்க இல்லையா? நாளைக்கு தான் வந்து அதை கேட்குறதா இருக்கும். ஃபுல் டே வந்து அந்த ஆஃபீஸில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து அவர் ராகவ் வந்து விஷயம் தெரிஞ்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவருக்கு இது ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். ஏன்னா, கல்யாணம் ஆனத பத்தி ஆஃபீஸ்ல யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாதனால தான், இவர் வந்து ப்ரொப்போஸ் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் இருந்தது. அந்த மாரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு நேத்திக்கு நான் சொன்ன மாரி கல்யாணம் ஆயிட்டிருந்து இவங்களுக்கு டைவர்ஸ் ஆவறது தெரிஞ்சதுக்கப்புறம், அவரு ப்ரொப்போஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்கு. கதைய வந்து அந்த மாரியும் கொண்டு போலாம். இல்லன்னா வந்து சோழன் கிட்ட இருந்து சோழன புரிஞ்சுகிட்டு, நிலா வந்து சோழன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இவங்க கூட வாழற மாரி வந்து கதைய வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் நம்ம நாளைக்கான எபிசோடில் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்றது நம்ம கிளியராக கெஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.